தமிழகத்தில் மீண்டுமாக வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் நாளுக்கு நாள் அதிகமாக தொடங்கியிருக்கு. கடந்த நாட்கள்ல நம்ம சொல்லியிருந்தோம். எப்படிப்பட்ட வானிலை பொறுத்தவரைக்கும் இனி வருகிற நாட்கள்ல இருக்கும். மழைக்கான தீவிரம் இருக்குமா? அல்லது வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா? என்பது குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம அறிவிப்புகளே கொடுத்திருந்தோம். இந்த வருஷம் எல்னினோவின் தாக்கம் பொறுத்தவரைக்கும் அடுத்த மாதம் ஏப்ரலிலிருந்து அதனுடைய ஆரம்ப கட்டமா எதிர்பார்க்கப்படுது. எல்னினோவினுடைய தாக்கம் பொறுத்தவரை ஏன்னா எல்னினோ தொடங்கியாச்சு அப்படின்னா வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். பொதுவாக கோடை காலங்களில் பதிவாக வேண்டிய வெப்பநிலை இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலையாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் அதாவது இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டு இந்த 2 ஆண்டுகளுமே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கோடை காலங்களில் ரொம்ப தீவிரமாக, அதாவது சராசரியாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையை விட கூடுதலாக தான் பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைக்கு வானிலை எப்படி இருக்க போகுது? வருகிற நாட்கள்ல மழைக்கான தீவிரம் இருக்குமா? அல்லது வெயிலுடைய தாக்கம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மிக அதிகமாக இருக்க போகுது? உஷார் நிலையில் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் அறிவித்தபடி படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த சில வாரங்களாக பிப்ரவரி 20 முதல் 28 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நமக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் பல இடங்கள்ல மழை பொழிவு வந்ததை பார்த்தோம். இதுதான் கடைசி மழை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி கொடுத்த பிறகுதான் மழையினுடைய தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் முன்னறிவிக்கப்பட்டது. அதே போலதான் இந்த மார்ச் மாதம் தொடங்கினாலும் பெரிதளவுல மழையினுடைய தீவிரம் நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே ஒரு மழை வாய்ப்பு வந்தாலுமே கூட மேற்கு தொடர்ச்சியில ஏதாச்சும் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யலாமே தவிர மற்ற மாவட்டங்கள்ல பெரிதளவுல மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்க போறதும் கிடையாது. அதனால அறிவித்தபடி பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். உஷாரா இருந்துக்கோங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை பொறுத்தவரை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும். சில மாவட்டங்கள்ல இந்த மார்ச் மாதத்திலேயே 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. கண்டிப்பா இந்த மார்ச் முடியறதுக்குள்ளேயே சில மாவட்டங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உறுதியா நமக்கு பதிவாகிரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பவே நமக்கு 97 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மார்ச் முடிவதற்குள்ளாகவே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொட்ட பிறகு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வரலாறு காணாத வெப்பநிலையானது நிச்சயமாக தமிழகத்தில் பதிவாகும். இந்த வெப்பசலன இடி மழைங்கிறது எப்பதாங்க வரும் அப்படின்னா ஏப்ரல் மாதத்துல தான் வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. மார்ச் மாதத்துல பெரும்பாலும் வறண்ட வானிலையும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு. இந்த மார்ச் பொறுத்த வரைக்கும் மழைக்கான தீவிரம் ரொம்பவே குறைவு. ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயும் அல்லது 2வது வாரத்திலேயும் ஓரளவு மழை வாய்ப்புகள், வெப்பசலன இடி மழை பொழிவுகள் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது. சரி, எந்தெந்த மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும்? அதாவது மே மாதமே இப்போ மார்ச் மாதத்துல வந்த மாதிரி எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கும்? அதாவது கோடை வெயில் இப்பவே தீவிரமாக வாட்டி வதைக்கக்கூடிய மாவட்டங்களுடைய பட்டியல் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக வேலூர் மாவட்டம். பொதுவா எப்பயுமே ஒவ்வொரு கோடை காலங்களிலும் வேலூர்ல பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வெயில் பதிவாகும். இந்த வருஷம் மார்ச்ல இருந்தே வேலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக வெயில் பதிவாக தொடங்கியிருக்கு. தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்கும். சமவெளி பகுதிகள், நிறைய சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். சேலம் மாவட்டம், கரூர், நாமக்கல் 3 பகுதிகளிலும் கடும் வெப்பம் தீவிரமடையும். சரியாக பகல் 1 மணி முதல் 3 மணி வரை அதிக வெப்பம் பதிவாகும். நம்ம நேரத்தையும் நம்ம சொல்லிடுறோம். சேலம், கரூர், நாமக்கல் இந்த 3 மாவட்டங்கள்ல பகல் 1 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா 12 மணி வரைக்குமே கூட இயல்பான வெப்பநிலை தான். அந்த 12 மணி தாண்டிய பிறகு அந்த 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த நேரங்களில் தான் இந்த திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் இருக்கும், ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்திலும் பகல் நேர வெப்பநிலை உறுதியாக அதிகரிக்கும். கோயம்புத்தூர், விருதுநகர் மற்றும் மதுரை, அதனால தென் மாவட்டங்களையும் மழை வரும்னு எதிர்பார்த்துறாதீங்க. விருதுநகர் மற்றும் மதுரையில வெப்பம் பொறுத்தவரை பகல் நேரங்களில் தீவிரமடைந்து காணப்படுவதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது.
இனி வருகிற நாட்களில் கடலோர மற்றும் டெல்டாவிலும் படிப்படியாக பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும். அப்போ கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை எல்லா பகுதிகளுமே பகல் நேர வெப்பநிலை பனிப்பொழிவு கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சாச்சு. ஏதாச்சும் சில இடங்களில் வேணால் லேசான பனிப்பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றும் வேணால் மேற்கு தொடர்ச்சியிலையோ இல்லை உள் மாவட்டத்திலேயோ ஏதோ சில பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கலாம். ஆனால் நமக்கு பெரும்பாலும் பனிப்பொழிவு எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து குறைஞ்சி போச்சு. இனி வருகிற நாட்களில் அதிக அளவு பனிப்பொழிவு அதிகாலையில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிப்ரவரியில இருந்த அதே பனிப்பொழிவு மார்ச்சில் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அதனால் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் வறண்ட வானிலையும், மழைக்கான அறிகுறிகள் தற்போது வரைக்கும் கிடையாது. ஒருவேளை மழைக்கான வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த பகுதிகளில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக தொடர்ந்து வெப்பநிலையானது நமக்கு வந்து அதிகரிக்கக்கூடும். அதாவது எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஏப்ரல்ல இருந்து ஒரு ஆரம்பமாக நம்ம பார்க்கப்படுது. அடுத்த ஆண்டு வரை தொடர்ந்து நீடிக்கும். அடுத்த ஆண்டு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கும். எல்னினோ பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கும். இப்பொழுதே அதற்கான அறிகுறிகள் இந்த ஏப்ரல், மே, ஜூன்லேயே நம்ம பார்க்க முடியும். இந்த எல்னினோவினுடைய தாக்கத்தின் காரணமாக எந்த அளவுக்கு வெப்பநிலை ஏன்னா லானினா பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்னினோ பொறுத்த வரைக்கும் இது தொடங்க இருக்க காரணத்தினால தொடர்ந்து இந்த வருஷம் அந்த ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிக்கும். ஜூன் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி கணிசமான மழை பொழிவுகள் வெப்பசலன இடி மழை பொழிவு உறுதியாக இருக்கும். அதே மாதிரி கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையில் கிடைக்க வாய்ப்பு. ஆனால் மழை பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள் நிறைய ஜார்க்கண்ட், பீகார், மத்திய பிரதேஷ் இது போன்ற வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் பகுதிகளில் தொடர்ந்து மழை பற்றாக்குறை தென்மேற்கு பருவமழை சில இடங்களில் பற்றாக்குறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. வங்கக்கடலில் வலுவான நிகழ்வுகள் அதாவது புயல் சின்னங்கள் உருவாகுமானா கண்டிப்பாக இந்த வருஷம் உருவாகும். ஏப்ரல் அல்லது மே மாதங்கள் இந்த 2 மாதத்தில் வலுவான நிகழ்வுகள் கண்டிப்பாக காத்திருக்கு. ஆனால் இது தமிழகத்திற்கு நேரடியாக கரை கடக்கலனாலும் ஒரிசா, மேற்கு வங்கம் மற்றும் மியான்மர் போன்ற பகுதிகளுக்கு இதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சூப்பர் சைக்ளோன் அல்லது வலுவான தீவிர நிகழ்வுகள் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு பக்கம் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும், கடல் வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிக்கும், வலுவான நிகழ்வுகள் சூப்பர் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து அதற்கான வாய்ப்பாகவும் நம்ம எதிர்பார்க்கிறோம். புயல் சின்னங்கள் மே மாதங்கள் அல்லது ஏப்ரல் மாதத்தில் உறுதியாக உருவாகி ஒரிசா, மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களை மிரட்டுவதற்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கிறோம். இப்போவே ஆந்திர மாநிலங்கள் குறிப்பாக ஆந்திர மாநிலங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொட்டாச்சு. குறிப்பாக தெற்கு ஆந்திர பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து கூடுதலாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அதே போல் தமிழகத்திலும் அதனுடைய பாதிப்புகள் அதனுடைய தீவிரம் வெயிலுடைய தாக்கம் உறுதியாக வரக்கூடிய நாட்கள் இருக்கும். தொடர்ந்து கோடை காலங்களில் புயல் சின்னங்களும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும். தமிழகத்திற்கு நேரடியாக பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் ஒருவேளை தமிழகத்திற்கு அருகே வந்து அதுக்கப்புறம் திசை மாறினால் மட்டுமே நமக்கு மழைக்கான வாய்ப்பாக இருக்குமே தவிர மற்றபடி முழுவதுமாக இது திசை திரும்பி வேற ஏதேனும் பகுதிக்கு போயிடுச்சு அப்படின்னா வெப்பநிலை பொறுத்தவரை நமக்கு உயர ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.